கடந்த சில தினங்களாக கட்சிகள் தங்களின் பிரதான சின்னத்தை பறிகொடுப்பதும் அதற்காக நீதிமன்ற படியேறுவதும் வாடிக்கையான நிகழ்வாகியுள்ளது. அதன் வரிசையில் மதிமுகவும் பம்பர சின்னத்துக்கு போராடி வருகிறது. என்ன காரணம்? மதிமுக தேர்தல் வரலாறு என்ன? 1993ஆம் ஆண்டு திமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் வைகோ. இதையடுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை துவங்கினார். இந்த கட்சி சட்டப்பேரவை, மக்களவை, உள்ளாட்சி தேர்தல்களில் 1996ஆம் ஆண்டு முதல் போட்டியிட்டு வருகிறது. இந்த தேர்தல்களில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டது. கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 5.99% வாக்குகள் பெற்ற நிலையில் 5.98% பெற்றதாக கூறி மதிமுக கட்சியின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது. அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டது. எனவே வரும் மக்களவை தேர்தலிலும் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று கோரி தேர்தல் ஆணையத்துக்கு மதிமுக மனு அளித்திருந்தது. மேலும் சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்து தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்பட்ட மனுவின் நகலை வழங்கி மதிமுக வேட்பாளர்களுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில்தான் பம்பரம் பொது சின்னம் இல்லை, அந்த சின்னத்தை வேறு எந்த கட்சியும் கோரவில்லை என்பதால் எங்கள் கட்சிக்கே பம்பரம் சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என மதிமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு தேர்தல் ஆணையத்தை பதிலளிக்க கோரி வரும் மார்ச் 7ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம். பம்பரம் சின்னத்தை மதிமுக கேட்பது ஏன்? மதிமுக தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 மக்களவை மற்றும் 7 சட்டப்பேரவை தேர்தலில் பம்பரம் சின்னத்தில் தான் போட்டியிட்டு இருக்கிறது. ஆனால் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் பம்பரம் சின்னத்தில் மதிமுக போட்டியிடவில்லை. அதற்கு பதிலாக திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டது. இந்த நிலையில் இம்முறை மக்களவை தேர்தலில் மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடாது என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் வைகோ. எனவே மீண்டும் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் பெற முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். மீண்டும் மாநில கட்சியாக உருவெடுக்க காத்திருக்கும் மதிமுக மக்களவையில் 6% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். மேலும் ஒரு மக்களவை தொகுதியில் வென்றிருக்க வேண்டும். இந்த நிலையில்தான் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற முடியும். இதனால்தான் திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளை ஒதுக்க கோரிக்கை வைத்து வருகிறார் வைகோ. மேலும் தனித்த சின்னத்தில் போட்டியிட்டால் மட்டும்தான் அது கட்சியின் வாக்கு வங்கியாக இருக்கும். உதயசூரியனில் போட்டியிட்டால் அது திமுகவின் வாக்கு வங்கியாகத்தான் பதிவாகும். எனவே மதிமுக ஒரு மாநில கட்சியாக உருவெடுக்க தனித்த சின்னத்தில் போட்டியிடுவது அவசியம். அதனால்தான் தன் கட்சியின் சின்னமான பம்பரம் சின்னத்தை பெற தீவிர முயற்சியில் இறங்கி இருக்கிறார் வைகோ. ஆனால் திமுக உடனான தொகுதி பங்கீட்டிலும் சரி, கட்சியின் சின்னத்தை மீட்பதிலும் சரி மதிமுகவுக்கு இழுபறிதான் நீடிக்கிறது.